தமிழ்நாடு அரசு அஜித்குமாருக்கு மட்டும் செய்யணும் நாங்க நினைக்கலீங்க. தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடு அரசு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறோம். அதுதான் இது வரைக்கும் விடியல் அரசா தான் இருக்குது. 2026 கண்டிப்பாக விடியல் அரசா மாறும். தளபதி ஆட்சிக்கு வருவாரு. தமிழ்நாடு உண்மையாலுமே வளர்ச்சி அடையும். நாங்க எல்லாருமே அதை எதிர்கொள்ளதான் நின்று இருக்கிறோம். கண்டிப்பா வளர்ச்சி அடையும். தமிழ்நாடு வளரும். 2026 தான் வளரும். காவல்துறையை கையில வச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர். ஒரு காவல்துறையிலே ஒரு காவலாளியை போட்டு அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. நாங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில இருந்து வரோம். மதுராந்தகம் மகளிர் அணி. நீங்க போராட்டத்துல கலந்துருக்க வந்தீங்களா? உங்களுக்கு எப்படி ரொம்ப ஈஸியா இருந்துச்சா உள்ள வரதுக்கு, இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்களா? எப்படி நீங்க வந்தீங்க? இல்ல எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. என்ன ஒண்ணு போலீஸ் தான் எங்களுக்கு வழியே விடல. அங்கங்க வண்டிகளை மடக்கி ஈஸியா வர வேண்டிய ரோட்டெல்லாம் 10-15 கிலோமீட்டர் சுத்தல விட்டு வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். போராட்டத்துல விஜய் தளபதி அவர்கள் வச்ச நம்ம கவர்மெண்ட்டுக்கு வச்ச கோரிக்கைகள் என்னென்ன? அவர் சொன்ன கோரிக்கைகள் என்னன்னா, நீதி தான் கேட்கிறாரு. நல்ல ஒரு அரசியலை கேட்கிறாரு. நல்ல ஒரு ஆட்சியை கேட்கிறாரு. தமிழ்நாடு வளர்ச்சி அடையுதுன்னு சொல்றோம். எங்க வளர்ச்சி அடையுது? எதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது? நம்ம முதல்ல கேட்கிறோம். வளர்ச்சி அதுலங்க அடைஞ்சிருக்குது. எங்க வளர்ச்சி அடையுது காட்டுங்க. காட்டவே மாட்டேன்றாங்களே. நாங்க இதுல வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு ஒண்ணு சொல்லுங்க. நாங்க கல்வியில வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். நாங்க தொழில வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். ஒரு இலக்கு மக்கள் ஃபேமிலியே இல்லை. ஒரு வீட்டுல கூட ஒரு குறையே இல்லை. நாங்க எந்த ஒரு ஏழை குடும்பம் இல்லாம இல்ல. நாங்க எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்னு எதுல சொல்ல முடியும்? எதுலையுமே வளர்ச்சி அடையலாம். ஆனா வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் தமிழ்நாடு. ஆனா வளர்ச்சி இல்ல. இதுதான் உண்மை. அதான தளபதி பேசுறாரு. அதுக்கான ஒரு முறை என்ன? அதுக்கான ஒரு கேள்வி என்ன? அதுக்கான ஒரு சட்டம் அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு குடும்பமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்குது. அவருடைய துறையில இருக்கும் போது இப்படி காவலாளி ஒரு இதுல அடிச்சு இறந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கண்டும் காணாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அவருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி தேவை இல்லையா? அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைச்ச மாதிரி தானங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்குது. வெளியில தெரியல. ஆனா இனிமே எங்க நடந்தாலும் வெளியே தெரியும். ஏன்னா கேட்கறதுதான் தளபதி வந்துட்டாரு இல்லைங்களா? கண்டிப்பா தெரியும். நீங்க உட்காந்துக்குன்னு வீட்டுல உட்காந்து போன் கால் போட்டு எங்களால வர முடியாதுங்க சாரிங்க அப்படின்னு சொல்றது எல்லாமாங்க ஒரு தலைமைக்கு ஒரு முக்கியத்துவம். தளபதி இப்பதான் அரசியலுக்கு உள்ள நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே அவர் எல்லாத்திலுமே கண் கொண்டு பாக்குறாரு. என்னென்ன நடக்குது, எங்க தப்பு நடக்குது, என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஆய்ந்து பாக்குறாரு. அவருடைய தொண்டர்கள் அதுக்கு மேல இருக்காங்க. எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. இவர் வீட்டுல உட்காந்துனே முதல்வர் ஐயோ என்னால வர முடியல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் சொல்றது ஒரு நல்ல தலைமைக்கு ஒரு அர்த்தமான ஒரு முறையா? தளபதி அவங்க நிவாரணம் சொல்லிட்டு நம்ம அஜித்குமார் வீட்டுக்கு கொடுத்ததாக சொல்லி அது ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. அது எப்படி நீ பாக்குறீங்க? அவரு நிவாரணம்ன்றது கொடுக்கலங்க. அவரு போனாரு, நிவாரணம் அவர் கொடுத்துறாரு. நிவாரணம்னா அவங்கள மக்களை பாக்குறாரு, குடும்பத்தை பாக்குறாரு. அதுக்கான ஒரு உதவி அவர் பண்ணிட்டு வர்றாரு. அதை அவரும் வெளியில சொல்லல. யார் மகனா கட்சிக்காரங்களும் யாரும் வெளியில சொல்ல. இவங்களா ஒரு நியூஸை பரப்பி தளபதி இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாரு குரலை கலப்புறாங்க. அவருடைய இப்ப என்ன பாக்குறாருன்னா எனக்கு என்ன கோரிக்கை, எனக்கு என்ன தேவைன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கான உதவியை அவர் செஞ்சுட்டு போறாரு. அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாடு அரசு அஜித்குமார் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு அஜித்குமாருக்கு மட்டும் செய்யணும் நாங்க நினைக்கலீங்க. தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடு அரசு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு நல்ல நீதி வேணும். காவல்துறையை கையில வச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர். ஒரு காவல்துறையிலே ஒரு காவலாளியை போட்டு அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு முறை என்ன? அதுக்கான ஒரு கேள்வி என்ன? அதுக்கான ஒரு சட்டம் அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு குடும்பமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்குது. அவருடைய துறையில இருக்கும் போது இப்படி காவலாளி ஒரு இதுல அடிச்சு இறந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கண்டும் காணாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அவருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி தேவை இல்லையா? அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைச்ச மாதிரி தானங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்குது. வெளியில தெரியல. ஆனா இனிமே எங்க நடந்தாலும் வெளியே தெரியும். ஏன்னா கேட்கறதுதான் தளபதி வந்துட்டாரு இல்லைங்களா? கண்டிப்பா தெரியும்.